வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜிஎஸ்டி உலகத்துல வந்திருக்கிற ஒரு சின்ன ஆனா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு அப்டேட்டை பத்தி தான். ஒரு முக்கியமான ஆனா ரொம்ப சிம்பிளான அப்டேட். சும்மா யோசிச்சு பாருங்களேன். நீங்க பண்ண ஜிஎஸ்டி அப்ளிகேஷனுக்கு ஒரு அன்டூ பட்டன் கிடைச்சா எப்படி இருக்கும்? ஆமாங்க, அத பத்தி தான் இப்போ விலாவரியா பார்க்க போறோம். ஜிஎஸ்டிக்கு அப்ளை பண்ணிட்டீங்க, ஆனா திடீர்னு பிளான் மாறிடுச்சா? இல்ல பிசினஸ் ஆரம்பிக்கிற ஆர்வத்துல உடனே அப்ளை பண்ணிட்டு அப்புறமா ஐயோ அவசரப்பட்டுட்டோமோ, இப்ப இதுக்கு என்ன பண்றது நீ யோசிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி குழப்பம் நிறைய புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு வரும். ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கு இப்போ ஒரு தெளிவான தீர்வு வந்திருக்கு. சரி, இந்த புது வசதி வர்றதுக்கு முன்னாடி நிலைமை எப்படி இருந்துச்சு, என்ன ஒரு பெரிய தலைவலி இருந்துச்சுன்னு முதல்ல பாத்துருவோம். பிரச்சனையே இங்க தாங்க ஆரம்பிக்குது. நீங்க ஒரு தடவை ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு யூ-டர்ன் அடிக்கவே முடியாது. உங்க அப்ளிகேஷன் ஆபீசர் கிட்ட பெண்டிங்ல இருந்தாலும் சரி, இல்ல நீங்களே மனசு மாறிட்டாலும் சரி, ஐயோ வேண்டான்னு சொல்ல ஒரு ஆப்ஷனே கிடையாது. இது ஒரு ஒன் வே ரோட்ல போற மாதிரி. போனா தான் உண்டு, ரிவர்ஸ் எடுக்கவே முடியாது. சரி, அப்படி மாட்டிட்டா என்ன ஆகும்? முதல்ல உங்களுக்கு தேவையே இல்லாம ஒரு ஜிஎஸ்டிஐஎன், அதாவது ஜிஎஸ்டி நம்பர் கிரியேட் ஆயிடும். இந்த நம்பர் வந்துட்டா போதும், நீங்க பிசினஸ் பண்றீங்களோ இல்லையோ மாசம் மாசம் கணக்கு காட்டணும். அதைத்தான் நம்ம ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதுன்னு சொல்றோம். இதை பண்ணலைன்னா என்ன ஆகும்? லேட் ஃபீஸ், பெனால்ட்டின்னு ஒன்னு பின்னாடி ஒன்னா வந்துட்டே இருக்கும். இந்த இணக்கச்சுமை குறிப்பா புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு ஒரு பெரிய பாரம் இல்லையா? இப்போ வாங்க இந்த எல்லா பிரச்சனைகளையும் ஒரேடியா தீர்க்க வந்திருக்கிற நம்ம ஹீரோவை சந்திப்போம். அதுதாங்க ஃபார்ம் REG 32. பேர் கொஞ்சம் டெக்னிக்கலா இருந்தாலும் இது செய்யற வேலை ரொம்ப சிம்பிள். நம்ம பார்த்த எல்லா தலைவலிக்கும் இதுதான் ஒரே மருந்து. இந்த ஸ்கிரீன்ல பாருங்களேன், வித்தியாசம் உங்களுக்கே புரியும். முன்னாடி உள்ள போனா வெளியே வர முடியாத ஒரு வழி. ஆனா இப்போ இந்த REG 32 அப்படிங்கிற ஒரு எஸ்கேப் கீ நமக்கு கிடைச்சிருக்கு. முன்னாடி இருந்த டென்ஷன், பெனால்டி பயம் எல்லாம் போய் இப்போ நமக்கு ஒரு கண்ட்ரோல் கிடைச்சிருக்கு. தேவையற்ற சிக்கல்ல இருந்து சுலபமா வெளியே வர ஒரு வழி திறந்திருக்கு. நிஜமாவே இது ஒரு கேம் சேஞ்சர். ஓகே, இந்த சூப்பரான டூலை எப்படி யூஸ் பண்றது? இதனால நமக்கு கிடைக்கிற நேரடி நன்மைகள் என்னென்ன? வாங்க அதையும் பாத்திரலாம். நம்பவே மாட்டீங்க, இந்த அப்ளிகேஷனை வாபஸ் வாங்குறது அவ்வளோ ஈஸி. வெறும் 4 ஸ்டெப் தான். முதல்ல ஜிஎஸ்டி போர்ட்டலுக்குள்ள போங்க. உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை செக் பண்ற இடத்துக்கு போங்க. அங்கேயே ஃபார்ம் REG 32ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி எதுக்காக வாபஸ் வாங்குறீங்கன்னு ஒரே ஒரு வரியில சொன்னா போதும். முடிஞ்சது. எந்த ஒரு பெரிய ஃபார்மாலிட்டியும் இல்ல, ரொம்ப சிம்பிள். சரி, இந்த ஆப்ஷன் எப்பெல்லாம் நமக்கு ஒரு லைஃப் சேவர் மாதிரி உதவும்? யோசிச்சு பாருங்க. உங்க பிசினஸ் பிளானே மொத்தமா மாறி இருக்கலாம். இல்ல அப்ளிகேஷன்ல ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க. சில பேர் தெரியாத்தனமா 2 வாட்டி கூட அப்ளை பண்ணிருவாங்க. இல்லனா கொஞ்ச நாள் கழிச்சு அடடா நம்ம பிசினஸ்க்கு ஜிஎஸ்டியே தேவையில்லையே அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். இந்த மாதிரி எல்லா சிச்சுவேஷன்லயும் இந்த ஃபார்ம் REG 32 ஒரு பெரிய வரம். இந்த சார்ட்ட பாருங்க. இது வெறும் பார்ஸ் இல்ல, நம்ம தலையிலிருந்து இறக்கி வச்ச பெரிய பாரங்கள். முதல்ல தேவையே இல்லாம மாசம் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணுமேங்கிற தலைவலி, அது இனி இல்ல. ரெண்டாவது, அப்படி ஃபைல் பண்ண லேட் ஆனா வருமே அந்த லேட் ஃபீஸ், அதுவும் இனி இல்ல. மூணாவது, மத்த அபராதங்கள் வருமோங்கிற பயம், அதுக்கும் இப்போ இடமில்ல. இந்த 3 பெரிய டென்ஷனும் இல்லங்கும்போது கிடைக்கிற நிம்மதி இருக்கே, அதுக்கு விலையே கிடையாது. சரி, இது எப்படி வேலை செய்யுது? இதனால என்ன நன்மைன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த சின்ன மாற்றம் நம்ம ஒட்டுமொத்த பிசினஸ் உலகத்துல எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இங்க பாருங்க, இது வெறும் ஒரு ஆன்லைன் அப்டேட் மட்டும் இல்ல. இது தொழில் செய்வதை எளிதாக்குதல், அதாவது ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுல நம்ம நாட்டோட நிலையை இன்னும் மேம்படுத்த உதவுற ஒரு முக்கியமான விஷயம். தொழில் பண்றவங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன சங்கடங்களை நீக்கிறது மூலமா அரசாங்கம் ஒரு பிசினஸ் ஃப்ரெண்ட்லி சூழலை உருவாக்க முயற்சி பண்ணுது. இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தெரியுமா? டாக்ஸ் கன்சல்டன்ட்ஸ், ஆடிட்டர்ஸ் மாதிரி நிபுணர்களுக்கு இது ஒரு பெரிய டூல். இப்போ அவங்க கிளைண்ட்ஸ் கிட்ட தைரியமா சொல்லலாம், சார் பிரச்சனை வந்தப்புறம் சரி பண்றதை விட பிரச்சனையே வராம தடுத்துடலாம் வாங்க அப்படின்னு. தேவையற்ற ஒரு ஜிஎஸ்டி பதிவை தவிர்த்தாலே போதும், பிற்காலத்துல வரக்கூடிய பல சட்ட சிக்கல்களை ஆரம்பத்திலே நம்ம தவிர்த்துடலாம். சரி, கடைசியா ஒரு கேள்வியோட இதை முடிப்போம். இந்த மாதிரி சின்ன ஆனா ரொம்பவே ஸ்மார்ட்டான மாற்றங்கள் வரி கட்ட தயங்குற பல சின்ன சின்ன பிசினஸ்களை கூட முறையான பொருளாதாரத்துக்குள்ள கொண்டு வருமா? கவர்மெண்ட் சிஸ்டம் இவ்ளோ எளிமையா மாறும்போது இன்னும் நிறைய பேர் சரியா பிசினஸ் பண்ண முன்னாடி வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.